அன்பிற்கும் மிகுந்த மரியாதைக்கும் உரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, உலகத்தின் வாழ்க்கையிலே நிம்மதியையும் சந்தோஷத்தையும் அள்ளி தரக்கூடிய காரண காரியங்களில் செல்வமும் ஒன்று. இன்னும் சொல்ல போனால் செல்வம் ஒரு பெரிய காரணம் என்று கூட சொல்லலாம். அல்லாஹ் அல் மாலு அல் பனூன ஜீனத்துல் ஹயாத் துன்யா, செல்வமும் பிள்ளைகளும் இந்த உலகத்தின் அலங்காரங்கள் என்று சொல்வார். அப்போ ஒரு மனிதனுடைய அழகிய வாழ்க்கைக்கு செல்வம் ஒரு பெரிய காரணியாக இருக்கிறது. அந்த செல்வத்தை அல்லாஹ்விடம் இருந்து சீக்கிரத்திலே பெறுவது எப்படி? எல்லா மனதிலும் குடிகொண்டிருக்கக்கூடிய எண்ணம் தான், ஒரு ஜான் வயிற்றுக்காகத்தான் மனிதன் படாத பாடுபடுகிறான். அந்த செல்வத்தை அல்லாஹ் தஆலா அபரிதமாக தர வேண்டும் எனில் அல்லாஹ்விடத்திலே இன்னும் அவன் பெயரை சொல்லியே அழைப்பது, அல்லாஹ்விடத்திலே இன்னும் அவனுக்கென்று சிறப்பு பெயராக இருக்கக்கூடிய யா கனி, தேவையற்றவனே, செல்வமடைந்தவனே என்ற இந்த பெயரை சொல்லி அல்லாஹ்வை தஸ்பீஹ் செய்வது ஒரு பெரிய பிரயோஜனத்தை தரும் சகோதரர்களே. நம்முடைய ஞானவான்கள் எல்லாம் ரிசுக்கு தங்கு தடை இல்லாத ரிசுக்கும் செல்வமும் நமக்கு கிடைக்க வேண்டுமெனில் இந்த திக்ரை ஓதுங்கள் என்று நமக்கு கற்றுத் தந்திருக்கிறார்கள். யா ரஸாக் யா அல்லாஹ் சொல்லுங்கள், எழுதுங்கள். யா ரஸாக் யா அல்லாஹ், தங்கு தடையில்லாமல் உணவளிப்பவனே என் இறைவனே யா அல்லாஹ். யா கனி யா அல்லாஹ், செல்வம் படைத்தவனே என் ரப்பே யா அல்லாஹ். இந்த திக்ரை தொடர்ந்து செய்வதாகிறது. அல்ஹம்துலில்லாஹ், கூடிய விரைவிலே செல்வத்தை அவனுடைய வீட்டிலே கொண்டு சேர்க்கக்கூடியதாக ஆகிவிடும் சகோதரர்களே. கூடிய விரைவிலே செல்வத்தை அவனுக்கு தரக்கூடிய வல்லமை படைத்ததாக மாறிவிடும் சகோதரர்களே. சும்மா அந்த திக்ரை ஓதிட்டு மட்டும் பேசாமல் இருக்கிறது அல்ல, செல்வத்தை பெருக்கக்கூடிய உழைப்பை அவன் என்ன செய்யணும், கொட்டணும். சும்மா இதை ஓதிட்டு வீட்டுக்குள்ள கொடுக்குற தெய்வம் கூரையை பிச்சுக்கிட்டு கொடுக்கும் அப்படின்னு நடுவுட்டில் உட்கார்றது அல்ல, உழைப்பையும் கொடுக்கணும். அதோட கூடிய ஐங்கால தொழுகை, அதற்கு பிறகு திக்ர் தொடர்ந்து செய்யணும். யா ரஸாக் யா அல்லாஹ், யா கனி யா அல்லாஹ், யா ரஸாக் யா அல்லாஹ், யா கனி யா அல்லாஹ். அன்பு மக்களை சொல்லுங்கள், யா ரஸாக் யா அல்லாஹ், யா கனி யா அல்லாஹ். எத்தனை முறை ஓதுவது? 101 முறை ஓதுங்கள். எப்போ ஓதுவது? அது உங்களுடைய இஷ்டப்படி ஓதுங்கள். முடிந்த அளவுக்கு ஆள் அரவமெல்லாம் அடங்கிய பிறகு, ஆள் அரவமற்ற ஒரு சூழ்நிலையில் தனிமையிலே அல்லாஹ்விடத்திலே உங்களுடைய ஏழ்மையையும் கஷ்டத்தையும் மனதில் நிறுத்தி கண்களில் கண்ணீராக உகுத்து படைத்தவனை அலையுங்கள். அந்த படைத்தவன் உங்களுக்கு செல்வத்தை தர போதுமானவன். அல்லாஹ் உங்களையும் என்னையும் மிகச்சிறந்த பணக்காரனாக ஆக்குவானாக, ஹலாலான சம்பாத்தியம் உள்ளவனாக ஆக்குவானாக.